Hi folks, this is Suge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கௌரன் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். கௌரன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகி, சசிகுமார், உன்னி முகுந்த், சமுத்திரகனி, வடிவேகரசி, மயம் கோபி இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டுருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கௌரன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கேஸ்டிங். இந்த படத்தில் யார் யார் எந்தெந்த ரோலில் நடித்தா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆட்களை கரெக்டாக சூஸ் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த படத்தில் வந்து சூரி வந்து ஹீரோ அப்படின்னாலுமே உன்னி முகுந்தும் மலையாளத்தில் மிகப்பெரிய ஆள். ரீசெண்டாக வந்து மாளிகைப்புறம் படத்தை மூலமாக தமிழ் மக்களுக்கும் அது வந்து நல்ல அறிமுகம் ஆகிட்டாங்க. சசிகுமார் பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 3 பேத்துக்குமே ஈக்குவலான வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேருமே நடிப்பில் வந்து பின்னி எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சசிகுமார் தான் வந்து நமக்கு வந்து ஹீரோ மாதிரியே தெரிவாங்க. சூரி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உன்னி முகுந்த் இந்த படத்தை வந்து ஆன்டகனிஸ்ட் வந்து ப்ளே பண்ணிக்காரு. இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது. பிகாஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் உன்னி முகுந்த் தான் இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இவன் வந்து பார்த்தாலே கெட்டவன் அப்படின்னு நம்புற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஷட்டிலாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. 3 பேருமே நடிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஸோ ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இந்த படத்தில் சூரியோட பேர் சொக்கன். அந்த சொக்கனுக்கு கேரக்டர் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அஃப்கோர்ஸ் ஆகஸ்ட் துரை செந்தில்குமாரோட 4 படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் ஆகட்டும், அப்புறமேட்டு காக்கி சட்டை, கொடி, பட்டாசு இதில் முதல் 2 படமே ஹிட் ஆச்சு. ஸோ அடுத்த 2 படம் ஒழுங்காக போகாட்டியும் கூட அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸ்டோரி தான் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் அந்த ஸ்டோரிக்கு என்ன ஸ்க்ரீன் பிளே தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க அவருடைய முந்தைய 4 படங்களுமே. பட் இந்த படத்தில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய கதையை தான் இவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து போகே அடிக்கலை. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் விநாயக் மகாதேவ் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிள்ளைன்னு சொல்லலாம். நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக தான் இருக்கும். பட் எனக்கு அதான் தோணுச்சு. அவர்களான இந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இன்டர்வல் பிளாக்ல போட்ட பிஜிஎம் ஆகட்டும், கிளைமேக்ஸில் போட்ட பிஜிஎம் ஆகட்டும், நம்ம வந்து சூரிய வந்து ஒரு மாசியோட அப்படின்னு நம்மளை வந்து நம்ப வைக்கிறதே அவருடைய பிஜிஎம் மூலமாக தான். பிகாஸ் இப்போது யுவன் சங்கர் ராஜா வந்து என்ன தான் மியூசிக் நல்லா போட்டாலும் செல்வராகவன் மாதிரியான ஒரு டேரக்டருக்கெல்லாம் மியூசிக் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து அவுட்புட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். சவுண்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பல இடத்துல வந்து நம்மளால் அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சவுண்ட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டகனிஸ்ட் உன்னி முகுந்துக்கு அவங்க போட்டு பிஜிஎம்ல ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கருடன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சூரிக்கு அடுத்து வரப்போகிற படம் வந்து கருடன் படம் மாதிரி அவருக்கு வந்து இருக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு கருடன் வந்து சூரிக்கு ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பெருசாக எந்த நெகட்டிவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அந்த அவங்க செத்து போன உடனே அவங்க குடும்பமே சாப்பாடுக்கே கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்குது, பெரிய கார் இருக்குது, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே வந்து பஸ்ஸில் தான் போவாங்க. அது வந்து ஒரு மாதிரி லாஜிக்காக இந்த ஸ்டோரியோட டிஸ்கனெக்ட் ஆகிருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இவன் நோட்டீஸ் பண்ணாலுமே படம் போக்கில் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விடுற மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான். அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 12 வயசு பையன் கையில் வந்து கத்தி கொடுத்து குத்துற மாதிரி சீன் இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த சீனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருந்துக்கலாமோ இல்லை கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி அந்த சீன்லாம் கொஞ்சம் எடுத்துருந்துக்கலாமோன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் கூட ரீல்ஸில் வந்து நான் அதுடா நான் இதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த ஒரு சீனை தவிர்த்துருந்துக்கலாம். மற்றபடி படத்தில் வந்து கவசத்துக்கு எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.